ஹாய், நம்ம இப்போ HTML ஃபைலில் வந்து ஆடியோ எப்படி வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறதை பற்றி நம்ம பார்க்கலாம். இது வந்து HTMLோட ஒரு நியூ ஃபியூச்சர். இப்போ ஆடியோவோட ஃபீச்சர். இப்போது ஆடியோனா இப்போ ஒரு சாங்ஸை வந்து நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க ஆன்லைனில், அது வந்து எக்ஸ்டர்னலாக எந்த பிளாஸ்ட் அந்த மாதிரி ப்ளகின்ஸே இல்லாமல் வந்து டைரெக்டாக வந்து நீங்கள் வந்து ஆடியோவை ரன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் ஃப்ளாஷ் யூஸ் பண்ணி பண்ணுறத விட நல்லா ஸ்பீடாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ஆடியோ ஃபீச்சர்ஸ் வந்து லேட்டஸ்ட்டாக வந்திருக்க எல்லா ப்ரௌசரும் சப்போர்ட் ஆகுது. ஐயில் வந்து ஓல்டு வெர்ஷனில் 8 கீழே இருக்க வெர்ஷனில் வந்து 80 கீழே இருக்கிற வெர்ஷனில் வந்து சப்போர்ட் ஆகாது. இப்போ வந்து ஆடியோவில் வந்து 3 ஃபார்மேட் வந்து HTML5 சப்போர்ட் பண்ணோம். ஒன்று MP3, இன்னொன்று வந்து வேவ் அண்டு OGG. இப்போது MP3யும் வந்து வேவுங்கிற ஆல்ரெடியும் நீங்கள் தெரியும் உங்களுக்கு. இப்போ OGGங்கிறது வந்து ஒரு நியூ ஃபார்மேட்டு, அது வந்து ஃபயர்பாக்ஸுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ரௌசர் வந்து லிஸ்ட் ஆஃப் ப்ரௌசர் மோஸ்ட்டாக அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து ப்ரௌசர் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து MP3 வந்து குரோமு, ஃபயர்பாக்ஸு அண்டு சபாரி அதெல்லாம் சப்போர்ட் ஆகுது. அடுத்து வந்து வேவுங்கிறது வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர் சப்போர்ட் ஆகலை, மற்ற எல்லா ப்ரௌசரும் சப்போர்ட் ஆகுது. அதேமாதிரி OGGங்கிறது வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர் சப்போர்ட் ஆகலை, மற்ற வந்து சபாரி சப்போர்ட் ஆகலை, மற்ற ப்ரௌசர்ஸ் எல்லாம் வந்து OGG சப்போர்ட் ஆகுது. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு சவுண்டு ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதுக்கு வந்து 2 டேக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். ஒன்று வந்து நம்ம சோர்ஸுங்கிறது வந்து சோர்ஸுங்கிற ஒரு டேக்கை யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ஆடியோவை பாத் கொடுக்குறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து ஆடியோங்கிற ஒரு டேக் வந்து அதை வந்து நம்ம அதுக்குள்ளே தான் வந்து நம்ம வந்து அந்த சோர்ஸை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணோம். MP4ங்கிற அந்த ஆடியோவை. அது எப்படி ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளில் வந்து நம்ம காட்டுறோம். இப்போது அந்த ஆடியோ எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறது, ஃபஸ்ட்டு வந்து நம்ம சொல்ல போகிற மாதிரி HTML ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறது. அதுக்கு பாடிக்குள்ளே வந்து நம்ம ஆடியோங்கிற ஒரு டேக்கை யூஸ் பண்ணி வந்து அதுக்குள்ளே வந்து நம்ம என்ன சோர்ஸ் OGG ஒன்று கொடுக்குறோம். அடுத்து வந்து MP3ங்கிற வந்து ஒன்று கொடுக்குறோம். இப்போது பக்கத்தில் டைப் கொடுத்துருக்கோம். அந்த டைப் எதுக்குன்னா நம்ம வந்து இது வந்து ஆடியோங்கிறது காட்டுறதுக்கு. அதுக்கடுத்து என்ன டைப்பு, இப்போ வந்து இது MP4 ஃபார்மெட்டா இல்லை என்ன ஃபார்மெட்டுங்கிறது காட்டுறோம். MP4 ஃபார்மெட்டா இல்லை OGG ஃபார்மெட்டா அப்படிங்கிறது காட்டுறோம். இதை ஒரு அவுட்புட்டை வந்து நம்ம லைவில் பார்க்கலாம். இப்போது நம்ம இந்த ஒரு அவுட்புட் பார்க்குறோம். இதில் வந்து நம்ம வந்து இது க்ரியேட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நார்மலாக டாக் டைப் கொடுக்குறோம் HTML5க்காக. இப்போது HTML அப்படின்னு டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறோம். அதுக்கு பாடிக்குள்ளே வந்து நம்ம வந்து ஆடியோங்கிறத க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கடுத்து ஒரு hars.mp3 அப்படிங்கிற ஒரு ஃபைலை வந்து நம்ம வந்து SRCக்குள்ளே கால் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த இது வந்து அவுட்புட் வந்து ரைட் சைடில் வருது. இதை வந்து நம்ம ரன் பண்ணுறோம். ரன் பண்ண உடனே வந்து நீங்கள் ஹெட்ஃபோனை யூஸ் பண்ணி வந்து இல்லை ஹெட்ஃபோன் வச்சுருந்தாலோ இல்லை வந்து நீங்கள் ஸ்பீக்கர் வச்சுருந்தாலோ உங்களுடைய அந்த சவுண்டு வந்து ஒரு ஹார்ஸ் சவுண்டு வந்து உங்களுக்கு வந்து கேட்கும். இது வந்து இப்படி தான் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆடியோவை வந்து எப்படி வந்து HTML இன்சர்ட் பண்ணுறதுங்கிறது பார்த்தோம். அடுத்த நெக்ஸ்ட் சாப்டரில் வந்து